வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இந்த ஆண்டு நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வுக்கு தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வுக்கு தயாரித்த 23 லட்சம் பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து கேள்விக்குறியில் நிற்கிறார்கள். இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு காரணம், இந்த நீட் தேர்வுக்கான வினாத்தாட்கள் தேர்வுக்கு முன்னரே வெளியாகி விற்பனை செய்யப்பட்டதுதான். இதை யார் செய்தது? தேசிய தேர்வு முகமை NTA மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த நீட் தேர்வு வினாத்தாட்கள் அச்சடிக்கப்பட்ட இடத்திலிருந்து அவர்களுக்கு கோச்சிங் கிளாஸ் எடுத்த ஒரு ஏஜென்சி மூலமாக வெளியானதாக இப்பொழுது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதில் அந்த கேள்வித்தாளை தயாரித்த குழுவில் இடம்பெற்ற பேராசிரியர் உட்பட பலரும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்காகத்தான் எல்லா விதமான அமைப்புகளும் தேர்வுகளும் செயல்பட வேண்டும். ஆனால் மாணவர்களுடைய எதிர்காலத்தையே மிகவும் கேள்விக்குறியாக்கி இருக்கின்ற இந்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாதது. தேர்வு எழுதிய மாணவர்கள் எல்லோரும் ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நீட் தேர்வுக்காக உழைத்திருக்கிறார்கள், தயாரித்திருக்கிறார்கள். ஒரு சிலர் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் எல்லாம் தயாரித்திருக்கிறார்கள். இவர்களுடைய உழைப்பை மிகவும் கேவலப்படுத்தக்கூடிய செயலாக இந்த அனுபவம் இருக்கிறது. இதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்வினால் யாருக்கு என்ன பயன் ஏற்பட போகிறது என்பதை நினைத்து மாணவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களை விட அவர்களுக்காக தங்களையே கரைத்து கொண்டிருக்கிற பெற்றோர்களின் நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நைட்டில் நியூஸ் சேனல்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு நியூஸ் சேனலில் ஒரு பெண் நீட் தேர்வு எழுதி இந்த பாதிப்புக்கு ஆளான ஒரு பெண், இளம்பெண் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். ஒரு சிங்கிள் பேப்பர், அந்த கொஸ்டின் பேப்பர், சிங்கிள் பேப்பரை பாதுகாப்பாக கையாள தெரியாத ஒரு அரசும் அமைப்பும் எப்படி மக்களை பாதுகாப்பாக வாழ வைக்கப் போகிறது? அந்த இளம் சிறுமியிடமிருந்து வந்த கேள்வி. ஒரு கேள்வித்தாள், சிங்கிள் பேப்பரை பாதுகாக்க முடியாத அமைப்பும் அரசும் எப்படி மக்களை பாதுகாக்கப் போகிறது? அர்த்தமுள்ள கேள்விதான். இந்த தலைமுறையிடமிருந்து இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். ஆனால் அந்த மாணவியின் ஆதங்கம் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. சிந்திப்போம். நீட் தேர்வு, அதற்கு பதிலாக அவர்கள் +2 தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையிலேயே பழைய முறையிலேயே அவர்களுக்கு மருத்துவ படிப்புக்கான அனுமதியை வழங்கலாம். அல்லது நீட் தேர்வு சம்பந்தமான பாடத்திட்டங்களை அந்த மருத்துவ படிப்பின் பாடத்திட்டங்களோடு இணைத்து ஆண்டாண்டுக்கு தேர்வுகளில் அதையும் ஒரு பேப்பராக இணைத்து கொண்டு படிக்க செய்யலாம். அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணாதான் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தர முடியும் என்று அப்படி கொண்டு போகலாம். ஆனால் உள்ளே நுழைவதற்கே இப்படிப்பட்ட அலங்கோலமான அமைப்பு தேர்வும் தேவையா? சிந்திப்போம். நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை கல்வி நிறுவனங்கள் தீர்மானிப்பதை விட அரசியல்வாதிகளும் தனியார் அமைப்புகளும் தீர்மானிக்கும் பொழுது தரமிழந்துதான் போகும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இதிலிருந்து மாற்றம் காண எல்லோரும் எழுச்சியோடு செயல்படுவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்று முதல் நம்முடைய இயற்கையின் கொடையான அருகம்புல்லை பற்றி நாம் சிந்திப்போம். அருகம்புல் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும் இயல்புடையது. உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும் இயல்புடையது. எனவே கோடை காலத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்வது கொஞ்சம் ஆபத்து தான். ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை பற்றி தெளிவாக சொல்லுகிறேன். வாழ்க மகிழ்வுடன்.